வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷனில் உருவாகியிருக்கிற லால் சலாம் படத்துடைய ஆடியோ லான்ச் நேற்று நடந்திருக்கு. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ராந்த் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. படம் வர பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில் இந்த விழாவில் பேசியிருக்கிற ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், இது எல்லாருக்கும் முக்கியமான மேடை. எனக்கு கேமராமேன் விஷ்ணுவை 3 படத்துலேயே தெரியும். அவர் தான் இந்த படத்தோட கதையை எனக்கு சொன்னார். கதைக்காக பலரை நான் மீட் பண்ணியிருக்கேன். என்னை மீட் பண்ணுறவங்க எல்லாருமே எங்கள் அப்பா மேலே இருக்கிற மரியாதையால் மீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் ஷோரீல் பண்ணேன். முதல்ல 2 தயாரிப்பு நிறுவனத்துக்கு கதை சொன்னேன். அதுக்கப்புறமா இன்னொரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு போனேன். அவங்க இது சின்ன பட்ஜெட் படமாக இருக்குது, ஒரு 40 கோடிக்கு பட்ஜெட் போட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு தான் இந்த படத்துக்குள்ளே அப்பா வந்தார். அவர் என்கிட்ட இந்த கதாபாத்திரத்தை நான் பண்ணால் எப்படி இருக்குன்னு கேட்டார். அதுக்கு பிறகு தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அவங்க என்னப்பா பெரிய ஆள், அவங்களுக்கு எல்லாம் சுலபமாக கிடைக்கிது அப்படின்னு எல்லோரும் நினைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. மற்றவங்களுக்கு கூட சுலபமாக கிடச்சிரும். நான் என்னோடய அப்பாவை பார்த்ததை விட எங்கள் அப்பாவை அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரசிகர்கள் அப்பாவை பத்திரமா பார்த்துருக்கீங்க. ரஹ்மான் சார் கூட இருந்துட்டு வெளியே வந்தால் வாழ்க்கையோட தத்துவங்கள் தெரியும். அவ்வளோ குழந்தைத்தனமாக இருப்பார் அவர். என்னோட பசங்க எனக்கு கிடைச்ச பெரிய வரம். இந்த படத்தோட ஷூட்டிங் சமயத்தில் நான் அவங்க கூட குறைவான நேரம் தான் செலவு பண்ணியிருக்கேன். அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. பெரிய பையன் பொறுப்பாக பேசுவார், சின்னவர் ஒரு கிரிட்டிக். பொண்ணுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அப்பாவாக வந்து ஒரு பணம் கொடுத்து உதவலாம். ஆனால் என்னோட அப்பா படம் கொடுத்துருக்காரு, வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. எப்பயுமே அவர் தான் எனக்கு முதன்மை. இந்த படம் பேசுகிற தத்துவங்களுக்காக தான் அப்பா வந்தாங்க. எங்கள் குழு அப்பப்போ சோசியல் மீடியா பதிவுகளெல்லாம் காமிப்பாங்க. அதில் என் காதில் அடிக்கடி ஒரு வார்த்தை வந்து விழுகுது. எங்கள் அப்பாவை சங்கின்னு சொல்கிறாங்க. சங்கி அப்படின்னா ஒரு பக்கம் அரசியலை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சங்கி கிடையாது. ரஜினிகாந்த் சங்கி கிடையாது. இந்த படத்தை பார்த்தா அது உங்களுக்கு புரியும். இதுக்கப்புறமா இந்த படம் உங்கள் லிஸ்ட்டில் இருக்கும். ஒரு சங்கி இந்த படத்தை பண்ண முடியாது. ஒரு மனிதநேயவாதி தான் இந்த படத்தை பண்ண முடியும். அந்த தைரியம் அவருக்கு மட்டும்தான் இருக்குது. இதை நான் கர்வமாகவே சொல்கிறேன். யாருமே அதை பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஹிந்து, கிறிஸ்டினாக இருக்கலாம், ஆனால் ரஜினிகாந்த் ரசிகராக தான் இந்த படத்தை பார்ப்பீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா பேசியிருக்காங்க.